واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى: إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالإهن ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرمون لو يفتدي من عذاب يومئذ ببنيه. قال الله تعالى: ومن في الأرض جميعا ثم ينجي كلا إنها لظى. قال الله تعالى: إلا المصلين الذين هم على صلاتهم داعمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்புயினுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுக்கே எல்லாம் புகழ உரித்தாகட்டுமாக. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், ஏனைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுவை பற்றியும் அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து அல்லாஹுடைய அழைப்பு ஹய்யால் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யால் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற பாங்கின் ஓசை கேட்பதற்கு முன்னதாக ஜுமாவின் முழு நன்மையும் பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் வற்றாகரணி என்றும் எப்பொழுதும் அந்த வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடைவிடாது நம் அனைவரின் மீதும் பொழிந்திருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது, மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜுமாவிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன மாதிரியான உபதேசங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அல்லாஹுவை வணங்க வேண்டும். ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத்து வர வரையும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்பொழுது வரை?
மரணம் வருகின்ற வரை அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும். அப்ப நம்முடைய நோக்கமே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டுடைய நோக்கம் அவனை வணங்குவதற்காகத்தான். அவனை அன்றி வேறு அவனை வணங்குவதற்கன்றி வேறு எதற்காகவும் அல்லாஹ் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அவனை வணங்குவதற்கன்றி வேறு எதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைக்கவில்லை. அவனை மட்டுமே நாம் சரியான முறையிலே வணங்கி வழிபட வேண்டும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர், உங்களில் செயல்களில் மிகவும் அழகானவர் என்பதை, உங்களில் செயல்கள் எவர் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான், நம்மை அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது, இந்த வாழ்க்கையிலே மனிதன் எப்படி வாழுகின்றான் என்ற அந்த சோதனைக்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். வாழ்வுக்கும் மரணத்திற்கும் மத்தியில் நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்குணங்களும் நல்ல பண்புகளும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றதாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அனுமதியை பெற்றதாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாஹுடைய கருணையையும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசம் இல்லாத எந்த ஒரு நல்ல அமல்களை நாங்கள் செய்ய இயலாது. அல்லாஹுடைய அன்பு இல்லாமல், அல்லாஹுடைய கருணை இல்லாமல் எந்த ஒரு நற்குணங்களையும் எங்களால் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கின்ற எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்வானாக. கண்ணியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நேடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆன் 70வது அத்தியாயத்திலே சில உபதேசங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு முஃமின், இறை நம்பிக்கை கொண்ட முஃமின், அல்லாஹுவை பயப்படக்கூடிய அடியான், அந்த அடியானுடைய பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இயல்பாகவே மனிதர்களிடத்திலே சில பதற்றங்கள் இருக்கும், மனிதரிடத்திலே சில கவலைகள் இருக்கும், மனிதரிடத்திலே சில சோம்பேறித்தனம் இருக்கும், பலவீனங்கள் சில நேரம் இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானை பற்றி பேசுகின்றான். அடியார்களில் சிலர் இருக்கின்றார்கள், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதனை அல்லாஹ் படைக்கப்பட்டதே பலகீனமாக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவசரக்காரனாக. மனிதன் ஒரு அவசரக்காரன், பலகீனமான ஒரு படைப்பு தான். அவனுடைய அவசர புத்தியை அவன் காட்டுவான், அவசரப்படுவான். எல்லா நிலைகளிலும் அவன் கொஞ்சம் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சிலரை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி மனிதன் அவசரப்படுகின்றான், எப்படி மனிதன் அவசரப்படுகின்றான் என்ற பண்பை சொல்லி காட்டும் பொழுது, இதா மஸ்ஸஉ ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கென ஒரு தீங்கு ஏற்பட்டால், அவனுக்கென ஒரு தீங்கு, இதா மஸ்ஸஉ ஷர்ரு ஜஸூஆ, ஷர் ஏற்பட்டு விட்டால், ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால், ஒரு தீமை ஏற்படுத்தி விட்டால், அந்த மனிதன் பதறுகிறான், பயப்படுகிறான், புலம்புகிறான், கவலையை கொள்கிறான். அவன் அல்லாஹ்விடம் வைக்கவில்லை. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய பண்பை சொல்லி காட்டும் பொழுது, வஇதா மஸ்ஸஉல் கைரு மனுஆ, அதுவே அந்த மனிதனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டு விட்டால், ஏற்கனவே நம்ம சொன்னோம் முன் வசனத்திலே, ஒரு கெடுதி ஏற்பட்டால் பதற்றம் அடைகிறான், ஒரு நன்மை ஏற்பட்டால் இதா மஸ்ஸல் ஷர்ரு வஇதா மஸ்ஸல் கைரு மனுஆ, வஇதா மஸ்ஸல் கைரு மனுஆ, அவனுக்கு நன்மை தொட்டு விட்டால், ஏதோ ஒரு பிரதிபலன், ஒரு லாபம், ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி அவன் நினைச்சதை நடந்து விட்டால் அதை மற்றவர்களுக்கு கிடைத்து விடக் கூடாது என்று நினைக்கின்றான். மனிதனுடைய இயல்பான ஒரு குணம். ஆனால் சிலரை தவிர, இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். யார் இருக்க மாட்டாங்க அவ்வாறு? தொழுகையாளிகள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியாரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க,
ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. அந்த முஃமினுக்கு மட்டும்தான் உண்மையில் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்த முஃமினுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். தவக்கல் இல்லாது, நம்பிக்கை இல்லாது, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்காத, நம்பிக்கையை வைக்காதவனுக்கு இது நடக்காது சொன்னாங்க. ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமானது. ஏன் ஆச்சரியமானது என்று சொன்னால், அவனுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், அவன் இது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் எனக்கு வந்தது, மீண்டும் அல்லாஹ்வே அந்த நலவை ஏற்றுக்கொண்டான், எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் யாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது, ஆகவே அவன் தான் எனக்கு கொடுத்தான், அவன் தான் ஏற்றுக்கொண்டான். திடீரென ஒரு மரணம், அந்த மரணம் அந்த நேரத்திலே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் நினைக்கின்றான் இது அல்லாஹ் கொடுத்தது, அவனே பறித்து கொண்டான் என்றால் அது அவனுக்குரியது என்று. ஒரு முஃமின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். நம்பிக்கை கொள்ளக்கூடிய 6 அம்சங்கள். கடைசியான ஒரு விஷயம் விதியை நம்புவது. நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நன்மையா இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்ற விஷயத்தை ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முஃமின்களுக்குள்ள பண்பாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நன்மை, அந்த நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அவனுக்கு ஒரு விஷயத்தை நாடுகிறான், அது நன்மையாக முடிகிறது. நன்மையாக முடிந்தால் அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் கிடைத்தது. அப்ப ஒரு முஃமினுடைய காரியம் ஏன் ஆச்சரியமானது என்று சொன்னால், அவனுக்கு நல்லது ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே சார்ந்துகிறான், அவனுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்து என்று அல்லாஹ்வை சாடுகிறான். அப்ப அல்லாஹ்வை பொருத்தியே நன்மைகள் தீமைகள் யாவும் நடக்கிறது என்று உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் நம்பிக்கை வைப்பது அவனுடைய பண்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகளில் உள்ள ஒரு பண்பாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்கள். இல்லல் முஸல்லி, தொழுகையாளிகளை கையில். ஒரு தொழுகையாளி என்று சொன்னால் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகள் தொழுகையிலே அலட்சியமாக இருக்க மாட்டார்கள், நிதானமாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையிலே பொடுபோக்கு இருக்காது, தொழுகையிலே கவன சிதைவுகள் இருக்காது. தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே தொழுகை சிஃபத்து ஸலாத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகை முறை, அந்த தொழுகை முறையில் தான் அவனுடைய தொழுகை அமைத்துக் கொள்வான். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகை கண்டார்களோ அப்படியே ஒரு அடியான் தொழுவான். ருக்கு செய்யும் பொழுது அந்த கைகளை கால்களை சரியாக வைப்பது, சஜிதா செய்யும் பொழுது சஜிதாவினுடைய உறுப்புகள் எந்தெந்த பகுதி எல்லாம் தரையில் பட வேண்டும், நெற்றி பட வேண்டும், மூக்கு பட வேண்டும், கைகள் பட வேண்டும் என்றால் அந்தந்த பகுதிகளை சரியாக வைத்து நம்முடைய பார்வைகள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கியவர்களாக தொழுகை சரியாக நிறைவேற்றுவது. தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என தக்பீரை கட்டிவிட்டால் சிந்தனைகளை சிதறவிடாமல் கவனமுள்ளவர்களாக நம்பிக்கை கொண்ட அடியானாக, நான் எனது ரஹ்மானுக்கு முன்னதாக, என்னுடைய ரப்புக்கு முன்னதாக, என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னதாக அவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் என்ற பய உணர்வுகள், அச்ச உணர்வுகள் அந்த அடிப்படையிலே நாம் தொழுகையிலே நிற்கும் பொழுது இது ஒரு இறை நம்பிக்கையாளுடைய பண்பாக அமையும். தொழுகையை அவன் வீணாக ஆக்க மாட்டான், அசதையாக சோம்பேறித்தனமாக தொழ மாட்டான். தொழுகை இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலே அவன் தொழுவான். தொழுகை அவனுக்கு விடுபொறுமையானால் அந்த உரிய நேரத்தில் தொழுகை விடுபட்டு விட்டதே. சில நேரங்களில் மறதியாக இருக்கலாம், மனிதன் இயல்பாக மறதி உண்டு, மறதியாக இருக்கலாம். நினைவுக்கு வந்தவுடன் அந்த தொழுகையை அவன் தொழுது விடுவான். பயணங்களில் இருப்பான், அந்த நேரங்களிலே தொழுகை பயணங்களில்
சுருக்கி தொழுவக்கூடிய அல்லது சேர்த்து தொழுவக்கூடிய வாய்ப்பை மார்க்கம் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். அப்ப தொழுகை எந்த நிலையிலும் அவன் விட மாட்டான். அதிகமான பசி, அதிகமான களைப்பு, அதிகமான சோர்வுகள் இருந்தால் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தருகிறது. உன்னுடைய ஓய்வுக்கு பிறகு, உன்னுடைய பசிக்கு பிறகு, உன்னுடைய களைப்புக்கு பிறகு ஆரோக்கியத்துடன் தொழ வேண்டும் என்று. இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தரக்கூடிய அழகான ஒரு ஒழுங்குமுறை. தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறிகளாக தயாராகாமல் ஒரு சுறுசுறுப்பானவர்களாக ரப்பிற்கு முன்னால் நிற்க போகிறோம் என்ற அந்த உணர்வுகளோடு இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராகுவது, தொழுகையை சரியாக நிறைவேற்றுவது, இதெல்லாம் இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களுடைய பண்பாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்குமேயானால் எங்களிடத்திலே பதற்றங்களோ, பயமோ, துக்கங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ ஏதும் எங்களை சீண்டாது. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்களாக இபாதத்திலே நாங்கள் ஆழ்ந்திருப்போம். அதே போன்று இது மட்டுமல்ல, இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய மிக முக்கியமான பண்பு வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் ஹக்கும் மஅலூம், ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், வருடம் முழுவதும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், வருடம் முழுவதும் பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கை தனியாக பிரிப்பார். 10 பவுனுக்கு மேல இருக்கா, 85 கிராமுக்கு மேல இருக்கா, அந்த ஹிசாப் அளவை தாண்டி விட்டால் அந்த பொருளாதாரத்தில் இருந்து 2.5%. 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 காசு. அப்படி கணக்கு போட்டு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பெரிய காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரொம்ப அற்பமான சொற்பமான காசு தான் வரும். அப்ப அந்த பொருளாதாரத்தை எடுத்து என்ன செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் கொடுப்பது என்பது கடமையாக்கப்படுகிறது. நம்முடைய பொருளாதாரம் தூய்மையாக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தத்தோடு, தக்குவாவோடு, இறையச்சத்தோடு ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த பணம் அல்லாஹ்வுடைய பாதையிலும் வருடந்தோறும் அந்த ஜகாத்தினுடைய தொகை எடுத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு ஏழையை வாழ வைத்த நன்மை கிடைக்கிறது. ஒரு ஏழையை உயர்த்துவதற்காக நாம் வழிவகுத்து வைத்திருக்கின்றோம். அவர் உயர்கின்ற காலம் எல்லாம், அவர்கள் ஏழ்மை நிலையிலிருந்து உயர்ந்து அவர்களுடைய குடும்பம் உயர்கின்ற காலம் எல்லாம், வாழுகின்ற காலம் எல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கிறது. இந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக முஃமின்களுடைய பண்புகள் இருக்க வேண்டும். இஸ்லாம் யாசகம் கேட்கக்கூடாது என்று தடை செய்கிறது. நம் உடன் பிறந்தவர்கள், நமக்கு மிக நெருங்கிய நண்பர்கள், உறவுகள், இவர்களெல்லாம் கொஞ்சம் வெட்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லிஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிப்போருக்கும் கேட்க வெட்கப்படக்கூடியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம் உடன் இருப்பவர்கள் நம்மிடத்திலே கேட்க மாட்டார்கள். அவர்கள் நிலைகளை நாங்களே உணர்ந்து அவர்களுக்குரிய ஹக்கை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதே சந்தர்ப்பம் நம்முடைய பொருளாதாரத்தை தவறான வழியிலும் செலவு செய்து விடக்கூடாது. காரணம், தர்மத்தை பற்றி பேசுகின்ற காலம் எல்லாம், தர்மத்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் நல்வழியில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாம் செய்கின்ற பொருளாதாரம், உதவி செய்கின்ற பொருளாதாரம் நல்வழியில் செலவு செய்யக்கூடியதாக, அதை சரியான முறையில் நாங்கள் தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், அடுத்ததாக வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள் உண்டு என நாங்கள் நம்ப வேண்டும். மறுமை நாள், மறுமை நாள் என்றால் சாதாரணமானது அல்ல. அந்த நாள்
கொடூரமான நாள். அந்த நாள் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்புக்குரிய நாள். எல்லா மனிதர்களும் அந்த நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று எடுக்கக்கூடிய நாள். அதை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய பண்புகள் இதுவும் ஒரு பண்பு. வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. மறுமை நாளின் விஷயத்திலே மஹ்ஷருடைய மைதானத்திலே நாம் எல்லாம் நிற்போம். அல்லாஹ்வுக்கு முன்னதாக நாங்கள் நிற்போம். அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். அல்லாஹ் எங்களை கேள்வி கணக்கு கேட்பான். இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள், எத்தனை வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தோமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கணக்கு போட்டு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் எதையும் விட்டு வைக்க மாட்டான். அந்த நாளில் நாம் செய்த நல்லவைகள் தீயவைகள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்படும். நல்லோர்களாக இருந்தால் கண்ணியமாக கொடுக்கப்படும், தீயோர்களாக இருந்தால், கெட்டவர்களாக இருந்தால், பாவிகளாக இருந்தால் உனது ஏரியில தூக்கி வீசப்படும், தூக்கி வீசப்படும். அந்த நியாய தீர்ப்பு நாள் மாலிகி யௌமித்தீன், அந்த நாளினுடைய அதிபதி விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள். அந்த நாளை நாங்கள் பயந்து கொள்ளும். ஒரு சின்ன விஷயத்தை கேட்கிறீங்களா? ஜும்மாவில் நம்ம வந்து அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்குள்ள. ஜும்மாவுக்கு வரும், நமக்கு பார்க்கிறோம், முன்னாடி ஆள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு கேப் இருக்குன்னா ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அந்த கேப் யாருக்குள்ளது? நமக்கு முன்னாடி இருக்குது. எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. நீங்க அந்த கேப்பை ஃபுல் பண்ணல அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய முழு நன்மை நம்ம கிடைக்க மாட்டோம். ஜும்மாவுடைய முழு நன்மை வேணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இருந்து உட்காருங்க. சீக்கிரம் வேகமா நவுந்துவாங்க. ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெறணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க இந்த இடத்தை முழுமைப்படுத்தும். முன்னாடி இருந்து உட்காருங்க, நவுந்துவாங்க. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நாம வந்தா சஃப்ல தான் கரெக்டா உட்காரணும். முன்னையோ பின்னையோ இடைவெளி விட்டு நம்ம உட்காரக்கூடாது. நமக்குள்ள இடத்துல நம்ம கரெக்டா உட்காரணும். இதுதான் ஜும்மாவுக்குரிய அழகான ஒரு தர்தீப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப நமக்கு அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கேளுங்க. அப்ப மறுமை நாளை நாங்க நம்பணும். அந்த மறுமை நாள் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியான் எப்பொழுதுமே அவனிடத்துல ஒரு சிந்தனை இருக்கணும். என்ன சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யற எல்லா காரியங்களை பற்றியும் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? எல்லா காரியத்தை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் விசாரிப்பான். பேசப்பட்ட சின்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், கண் சிமிட்டு ஜாடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எதையும் விட்டு வைக்க மாட்டான். எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அன்றைய நாளில் எல்லாவற்றையும் அல்லாஹ் துருவி துருவி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விடுவான். அப்ப நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அந்த மனுஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பானே, அந்த கேள்வி கேட்டதற்கு பின்னதாக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய விஷயம், நல்லோர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் செல்ல சொல்லுவான். தீயவர்களாக இருந்தால் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால நம்ம ரொம்ப முக்கியமாக வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய தண்டனையை நாங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை எப்படிப்பட்டது? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் பிடித்தால் கடுமையாக பிடிப்பான். நம்மால் தாங்கி கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய பிடி என்பது கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யௌம நப்திஷுல் பத்ஷத்தல் குப்ரா இன்னா முன்தகிமூன், அல்லாஹ் பிடித்தால் பெரும் பிடியாக பிடிப்பான். இன்னா முன்தகிமூன், அல்லாஹ் பழி தீர்த்து விடுவதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமான பிடி கிடையாது.
அது பயங்கரமான பிடியாக இருக்கும். அல்லாஹுடைய பிடியிலிருந்து, அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து எங்களால் தப்பித்துக் கொள்ள இயலாது. அல்லாஹ் எங்களை கடுமையாக தண்டித்து விடுவான். அதனால இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், இறை நம்பிக்கை கொண்ட முஃமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இதெல்லாம். தண்டனையை பயப்படும், மறுமை நாளையும் பயப்படணும், மறுமை நாளில் அல்லாஹுடைய தண்டனையை குறித்தும் பயப்படணும். அடுத்து வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன், அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு வேணும், பரிந்துரை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மர்மஸ்தானத்தை கூட நம்மால பாதுகாத்து இயலும். ஆனால் நாவு இருக்கிற நாக்கு அதை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதன் வருகிறார். யா ரசூலல்லாஹ், சொல்லில் அழகான சொல்லை எனக்கு கற்றுத்தாருங்க, அந்த சொல்லால் நான் என்ன செய்யணும்? சொர்க்கத்தை அடைய வேண்டும் யா ரசூலல்லாஹ். அந்த சொல் என்னவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? நான் சாட்சி சொல்லுகிறேன், உண்மையான இறைவன், வணங்குவதற்கான இறைவன் அல்லாஹ்வை என்று வேறு யாரும் இறைவன் கிடையாது. அவன்தான் எல்லாவற்றையும் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை மௌத்தா போகக்கூடிய நேரத்தில், எந்த நேரத்தில்? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பொழுது? மரணத்தினுடைய நேரம். மரணத்தினுடைய அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை எங்களுடைய நாவுகளில் வர வேண்டும். ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், மரணத்தினுடைய தருவாயில் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி நாங்கள் சரியாக அறிந்திருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நாவை சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த நாவை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நாங்கள் சென்று விடுவோம் லா இலாஹ இல்லல்லாஹோடு சென்றால். அதே போன்று ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கும் நரகம் செல்வதற்கும் காரணமாக இருப்பது இந்த நாவு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே இந்த நாவை சரியான முறையிலே பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னொரு சந்தர்ப்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுவது என்ன? என்னிடம் நீங்கள் அதிகமாக பயப்படுவது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பிடித்து சொன்னார்கள், தோழரே, இந்த நாவு இருக்கிற நாவு, இந்த நாக்கை நான் பயப்படுறேன். இந்த நாக்கை பார்த்து நான் என்ன செய்யறேன்? பயப்படுறேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் பொழுது, காலையில எந்திரிக்கும் போது அவனின் உறுப்புகள் எல்லாம், அவனுடைய உறுப்புகள், கை கால் உடலினுடைய எல்லா உறுப்புகளும் என்ன செய்யுமாம்? நாவை பார்த்து சொல்லுமாம், நாவை பார்த்து பயந்து சொல்லுமாம், நாவே நீ அல்லாஹ்வை பயந்துகொள், நீ அல்லாஹ்வை பயந்துகொள், நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம், நீ சரியாக இல்லை நாங்களும் சரியாக இருக்கணும், நீ சரியாக இருக்கணும், நீ சரியாக இருந்தினா நாங்கள் என்ன செய்வோம்? சரியாக இருப்போம். அப்படின்னா என்ன? இந்த நாவை கொண்டு சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய சொல்
சரியானதாக இருந்தால் சொர்க்கத்திற்கு உள்ளே செல்வோம். நம்முடைய சொல் சரியானதாக இல்லை என்று சொன்னால் நரகத்திலே நாங்கள் தூக்கி வீசப்படுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன், நம்முடைய மறைவிடங்கள், நம்முடைய உறுப்புகள், கரங்களை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நாவை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய செவிப்புலன்களை சரியாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பார்வையை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளங்களை நாங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அனைத்து உறுப்புகளையும் நாங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறுப்புகள் பாவம் செய்த காரணத்தினால் அல்லாஹுடைய தண்டனை எங்களுக்கு பெற்று தந்துவிடக் கூடாது. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியான் எல்லா நிலைகளிலும் இது அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா, அல்லாஹுடைய அன்பு இருக்கிறதா, அல்லாஹுடைய நேசம் இருக்கிறதா, அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை வழங்குவானா, சொர்க்கத்தில் இதுக்கு பிரதிபலன் கிடைக்குமா என்ற சிந்தனைகளோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும். அப்ப மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உறுப்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அடுத்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுக்கும், தங்களுடைய மனைவி அல்லாது வேறு யாரிடமும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, தவறான உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. விபச்சாரம் என்பது பெரும் பாவங்களில் ஒரு பெரும் பாவம். அல்லாஹ் நாடினால்தான் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் நாடாவிட்டால் நரகத்திலே கடுமையான தண்டனைகள் இருக்கிறது. இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்களாக இருக்கணும். மனித இயல்புகளில் உள்ள ஒன்றுதான், மனிதனிடத்தில் இயல்பாகவே குல்லு பனி ஆதம ஹத்தாப், குல்லு பனி ஆதம ஹத்தாப், மனிதர்கள் பாவம் இழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் இறைந்து வந்து தௌபாவை கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். மனிதர்களை பாவம் செய்யுமாறு அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதர்கள் பாவம் செய்து விட்டால் பாவத்தை எண்ணி கவலைப்பட்டு வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது, அல்லாஹ்வே நான் தெரியாமல் பாவத்தை செய்து விட்டேன் என்று பாவத்தை விட்டு தூரமாக்குவதற்கு நாங்கள் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்திலே களப்பற்ற முறையில் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களை, பாவமான காரியங்களில் ஈடுபடுவது அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனைகள் இருக்கிறது. ஆகவே இறை நம்பிக்கை கொண்டடியார்கள் அந்த விஷயத்திலே கவனமாக நாங்கள் இருந்து கொண்டே பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் நல்லோர்களாக, முத்தகீன்களாக, அப்ரார்களாக, இபாதிகளாக, முஸ்லிம்களாக, முஃமின்களாக, தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எந்த வகையிலெல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வகையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறும் பாக்கியசாலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக என கேட்டுக்கொண்டு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, முஃமின்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் பார்ப்போம். மிக முக்கியமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. நம்முடைய உறவுகள் தவறான உறவுகளாக, ஹராமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் பாவிகள், வரம்பு மீறிய பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வரம்பு மீறிய பாவிகளாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. நாங்கள் வரம்பு மீறி பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அடுத்த ஒரு விஷயம், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅதிஹிம் ராஉன். இங்க இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றார். லி அமானாத்திஹிம் வஅதிஹிம், அல்லாஹ் சொல்கிறார் வஅதி. வஅதி என்றால் வாக்குறுதி, அமானாத்திஹிம் என்றால் அமானிதங்கள். இங்க அல்லாஹ் இங்க சொல்லும் பொழுது அமானிதங்களை சரியாக பாதுகாக்க வேண்டும். எங்களிடத்தில் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டால், அது சொல்லால் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை சரியாக பொருள் ரீதியாக கொடுக்கப்பட்டாலும் அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும். அமானித மோசடிகளை செய்துவிடக் கூடாது. அமானித மோசடி செய்யக்கூடியவன் யார்? நயவஞ்சகன், முனாஃபிக்.
அமானித மோசடிகளை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக வாக்குறுதியில் சரியாக இருக்கும். வாக்குறுதியை கொடுத்தால் மாறு செய்யக்கூடாது. முனாஃபிக்கினுடைய பண்பு என்ன? பேசினால் பொய் சொல்லுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், இப்படி நம்பினால் மோசடி செய்யக்கூடிய, வாக்குறுதியை கொடுத்தால் மாறு செய்யக்கூடிய முனாஃபிக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்லி காட்டுவது அமானிதங்களை சரியாக பாதுகாக்கணும். வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதியை சரியான முறையில் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது சாட்சி சொன்னால் சரியான சாட்சி சொல்லும். நான் பார்த்தேன்னா பார்த்தேன், இல்லைன்னா இல்லை, உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லை. பொய்யும் உண்மையும் கலந்து விடக்கூடாது. சாட்சி சொல்லும் பொழுது உண்மையான சாட்சி உள்ளவர்களாகவும் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடிய சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யார்? முனாஃபிக். அப்ப இந்த சாட்சி சொல்லக்கூடியதில் நாங்கள் பொய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஷஹாதா, அந்த சாட்சி சொல்லக்கூடியதில் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது எல்லாம் பண்புகளும் நாம் முதல் உரையில் சொன்ன அந்த பண்புகள், இந்த பண்புகள் எல்லாம் எங்களை எங்கே அழைத்து செல்லும் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய பண்புகள் இவை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையிலே நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறான், உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், இத்தகையவர்கள் தான் சொர்க்கத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக விருந்தாளிகளாக வரவேற்பார். அப்ப சொர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கூறிய இந்த பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து நம்பிக்கை கொண்டு நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக